நம்ம மல்லி இப்போ கண்ண மூடி கண் தொறக்கறதுக்குள்ள, கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து முடியும் அப்படின்னு உண்மையிலேயே மல்லி எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மல்லி இருந்துட்டு இந்த சுடர் வந்து இந்த மாரி ஃபோன் பண்ணி, வெண்பாவோட கால்ல வந்து வெந்நீர வந்து ஊத்திட்டேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுனால தான், நம்ம மல்லி இருந்துட்டு இங்கிருந்து அங்க கிளம்பி போனாங்க. ஆனா அங்க போனதுக்கப்புறம் தான் நெறைய உண்மைகள் தெரிய வந்துருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு அடுத்ததா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்ம மல்லியோட மனசுல ஆழமா பதியுது. அதாவது உண்மையிலேயே இப்போ விஜய் வந்து மனசு மாறிட்டாங்க. இவ்ளோ நாள் வந்து தன்ன லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னது. அடுத்ததா வந்து இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே பொய் தானா? அதுவும் இல்லாம ரேணுகா வந்துட்டாங்கன்னு நெனச்சு, விஜய் வந்து இப்படி மாறிட்டாரே அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அக்கான்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதுக்காக விஜய் வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? நான் அவ்ளோ தூரம் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அக்கா இல்ல. அவ சுடர் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அந்த ஒரு விஷயத்த விஜய் வந்து எதுக்காக ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி தெரியாம, உண்மையிலேயே மல்லி குழம்பி போய் இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இங்க நடந்த பிரச்சனையில எங்க அதாவது நம்ம மல்லிய வந்து வெண்பா வந்து அவளோட பொண்ணு. அதாவது ரேணுகாவோட பொண்ணு. நீ எதுக்காக இதுல தலையிடுற? உனக்கும் வெண்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ இனிமே அங்க போக வேண்டிய அவசியமும் கிடையாது. எத்தன முறை நான் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. உன்னாலலாம் நான் எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டுட்டு இருக்க முடியாது, அவமானப்பட்டுட்டு இருக்க முடியாது, கேவலப்பட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா நான் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். இனி ஒரு செகண்ட் வந்து நீ அங்க இருக்கக்கூடாது. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு, உன்னோட திங்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, நீ உன் அண்ணனோட வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாரி விஜய் சொன்னாரு. இது உண்மையிலேயே மல்லியோட மனசுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா, நம்ம விஜய்க்கு இது எல்லாத்தையுமே நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து எங்க போச்சு? இது எல்லாமே உண்மையிலேயே வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா விஜய் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கான ஒரு பல காரணம் இருக்கும் அப்படின்றது நம்ம மல்லி முன்கூட்டியே புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா விஜய் அப்படி சொன்னதுனால உண்மையிலேயே மல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடர்கிட்ட இருந்து அடுத்து ஒரு ஃபோன் கால் வருது. "மல்லி என்ன ஆச்சு இப்ப? அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் வந்து நீ சொல்றத தான் கேட்பாரு" அப்படின்ற மாரி சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்போ விஜய் உன்ன இந்த வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. அதுவும் இல்லாம விஜய் ஊர்லருந்து வந்தாரோ இல்லையோ, முதல்ல என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. எனக்கு இப்போ ஒரு புடவையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்து அப்படியே நம்ம மல்லி கிட்ட மிதப்புல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து நேரா இந்த சுடர பார்க்கறதுக்காக தான் வந்து போனாங்க அப்படின்ற மாரி சுடர் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா வெண்பாவோட நிலைமை என்ன? ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ராட்சசி யாரு? இந்த சுடரோட சுயரூபம் யாரு? சுடர் யாரு? அப்படின்றது எல்லாத்தையுமே விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் வெண்பாவ பார்க்கறதுக்காக ஓடோடி போயிருக்காங்க. வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாரி தெரிஞ்சா, வெண்பாவோட உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம இந்த சுடர் இருந்துட்டு, இதுக்கு மேல வந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்தில இப்போ இந்த நிஷாவுக்கு வந்து நம்பிக்கையே இல்ல. இந்த சுடர்கிட்ட வந்து அக்கா இந்த மாரி வந்து மாமா வந்து மாறிட்டாருன்னு என்னால நம்பவே முடியல. அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்ததா விஜய் இருந்துட்டு இந்த மாரி வெண்பாவையும், அதே மாரி ரேணுகாவையும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அதாவது இது எல்லாமே உண்மையிலேயே இந்த சுடர் வந்து நம்ம மல்லி கிட்ட சொல்லும்போது, மல்லியால அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வழியா ஒண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து உண்மையிலேயே மாறிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் வந்து யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் இருந்துட்டு எதிர்பாராத விதமா மல்லிய மீட் பண்றாங்க. இது எதிர்பாராமல் கிடையாது. ஏற்கனவே அங்க நம்ம மல்லி ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டுருக்காங்க. அப்பதான் வந்து விஜய் இருந்துட்டு மல்லிய ஒரு இடத்துல வந்து வச்சு மீட் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர வச்சு அதாவது மனோகர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, மனோகர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு, இந்த மாரி மல்லிய அங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த மாரி "என்ன முதல்ல மன்னிச்சிரு மல்லி. நான் அவ்ளோ கோவத்தோட உன்கிட்ட வந்து பேசியிருக்க கூடாது.
கிடையாது. அதே மாரி யார் என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, "வெண்பா உன்னோட பொண்ணு தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அப்ப எதுக்காக அங்க இருக்கும்போது, "வெண்பா வந்து ரேணுகாவோட பொண்ணு தான். உன் பொண்ணு கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொன்ன. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட மல்லி வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் மல்லி அங்க என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்றது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா தெரியும். அதாவது நீ இங்கருந்து அங்க போனதுக்கு அப்புறமா, அந்த ரேணுகா வந்து உன்கிட்ட அதாவது சுடர் உன்கிட்ட வந்து என்ன பேசினா? அவ சுடர் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம அவ்ளோ நேரமா நீங்க பேசிக்கிட்டு இருந்தது, நீ வந்து ஆ சுடரோட கழுத்த புடிச்சது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா எனக்கு தெரியும் மல்லி. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது நீங்க வந்த உடனே வெண்பா வந்து எனக்கு கால் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருந்திருக்கா. அப்பதான் வந்து அங்க நடந்தது எல்லா உண்மையுமே எனக்கு தெரிய வந்துச்சு. நீ இத்தன நாளா வந்து நீங்க எல்லாருமா சேர்ந்து அதாவது உங்க அண்ணன், அண்ணி, அடுத்தா வந்து மனோகரு, இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு உன்னோட மைண்ட வந்து கழுவிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து தப்பு தப்பா சொல்லி பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி நெனச்சேன். ஆனா உண்மையிலேயே நீ சொன்னது, அவங்க எல்லாருமே சொன்னது உண்மதான். அதாவது அவ சுடர் தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு மல்லி. இனிமே நீ எத பத்தியும் கவலைப்படாத. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லிகிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்பதான் மல்லிக்கு உயிரே வருது. அதுவும் இல்லாம நம்ம விஜய் வந்து இந்த உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா மல்லி ஒரு மிகப்பெரிய தவறான முடிவு கூட எடுத்திருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு விஜய் பேசின பேச்சு எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.